சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த வேளையில் இந்த நொடி நீ இதை கேட்டுக்கொண்டு இருந்தால் இறுதி வரை கேட்டுவிட்டு சற்று பொறுமையாக காத்திரு. உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும். ஒவ்வொரு முறை நான் உனக்கு வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா என்று நம்பிக்கை இழக்காதே. நான் நடத்தி காட்டுவேன். வெகு விரைவில் நீயே வியப்படையும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி உன் சாயப்பா நான் நடத்தி தருவேன். ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை நீ செய்ய மேற்கொள்ளும் பொழுதுதான் முன்பு இல்லாத தடங்கல்கள் தன் முன் வந்து நிற்கிறது என்று நீ வருந்துகிறாய். எதை செய்ய நினைத்தாலும் அதில் ஒரு தடையும் தடங்கல்களும் வந்து விடுகிறது. இதில் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பௌர்ணமி என்றால் கடலில் தண்ணீர் ஓட்டம் அதிகமாக இருக்கும். அமாவாசை என்றால் தண்ணீர் உள்வாங்கிவிடும். இது இயற்கை தானே. அதுபோலத்தான் ஒரு நல்ல காரியத்தை செய்ய துவங்கும் முன் தடைகள் வருவது இயற்கைதான். தடைகளை தாண்டி நீ நிறைவேற்றும் பொழுதுதான் அந்த காரியத்திற்கு பலன் அதிகமாக இருக்கும். நீ நினைத்ததெல்லாம் நினைத்தபடி உடனடியாக நடந்துவிட்டால் அதில் உனக்கு படிப்பினை இருக்காது. வாழ்வில் எல்லாம் படிப்பினை தான். எல்லாம் அவற்றின் அடிப்படையில் தான் நடக்கும். தோல்வியில் தான் படிப்பினை இழக்கிறது. அதனால் தான் தோற்றவர்கள் சில காலத்தில் அறிஞர்கள் ஆகிறார்கள். என் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் அதற்காக நீ பொறுமை காத்தது உன்னை நிச்சயம் உன் பாதையில் வெல்ல வைக்கும். சதா சர்வ காலமும் என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கிறது, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கின்றது என்று கேட்கிறாயே. முதலில் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறிவாயா? வாழ்க்கை என்பது எவ்வளவு வசதியாக வாழ்கிறோம் என்பது இல்லை, எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்பதே அழகிய வாழ்க்கை. எதிர்பார்ப்பிற்கும் ஏமாற்றத்திற்கும் இடைப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களே வாழ்க்கை. நீ எதிர்பார்ப்பது எல்லாம் நடந்து கொண்டே வந்தால் அந்த வாழ்க்கையில் குறிப்பிட எதுவுமே இருக்காது. நீ நினைத்தது எல்லாம் உடனுக்குடன் தானாகவே நடந்து கொண்டு இருந்தால் அந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேலை? வாழ்க்கை என்றால் எதிர்பாராமல் இருப்பதுதான். நடக்கும். அதை எதிர்கொண்டு வென்று நாம் எதிர்பார்த்ததை நடத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று எல்லோருடைய வாழ்க்கையிலும் எதிரிகளும் சதி செய்பவர்களும் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். அவர்களை மிதித்து கொண்டு போராடி வென்று வா. எனது இந்த வார்த்தைகள் கேட்ட நீ உன் வீட்டில் மிக விரைவில் மன விரும்பும் விசேஷம் நடக்கும் என்று நான் வாக்களிக்கிறேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.